மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை நாளை மறுதினம் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாளை மறுதினம் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அவர் பேசுவார். அவர்களுடனான கலந்துரையாடல் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான செயலியையும் அதே நாளில் அவர் அறிமுகப்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. 2ஆம் மாநில மாநாடு மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தவிகனுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை நாளை மறுதினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்ய இருக்கிறார். மாவட்ட செயலாளர் மத்தியில் அறிமுகம் செய்வதற்கு பிறகு இது தொடர்பான பயிற்சிகளும் அளிக்கப்பட இருக்கிறது. அந்த செயலியில் வாக்காளர் பட்டியல் இடம்பெறும். அதை வைத்து ஒவ்வொருவரின் இல்லத்திற்கும் நேரில் சென்று உறுப்பினர் சேர்க்கையின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட இருக்கிறது. வேறு இடத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்த முயற்சித்தால் செயலி ஏற்றுக்கொள்ளாது. அதற்கான ஜியோ மேப்பும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை குறித்து தலைமை நிர்வாகிகள் அவ்வப்போது சரிபார்ப்பார்கள். தவறாக உறுப்பினர்கள் சேர்க்கை பதிவு செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட முகவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் விஜய் அறிவுறுத்தப்பட இருக்கிறார். அதே போல அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நிர்வாகிகளுடைய இல்லத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சென்று கவனிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. நாளை மறுதினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டும் மல்டி பர்பஸ் செயலியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகப்படுத்த இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.